இறங்கலாமே, படத்துல நடிக்கிறதுக்காவது சான்ஸ் கிடைக்கும். இது ஒரு கிஃப்ட். இத கொடுக்கிறதுக்கு செவரேறி குதிச்சு வந்தீங்களா? ஐயோ, ஏய் பிரியா, என்ன பண்ற நீ? எதுக்காக மாமா இப்படி இன்சல்ட் பண்ற? ஏய் நீ சும்மா ரெடி. இது என்னோட வாழ்க்கை. என்ன செய்யணும், என்ன முடிவெடுக்கணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். தேவையில்லாம ஏன் விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத. இங்க பாருங்க, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போங்க. ஏங்க, பாப்பாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க, கூட்டிட்டு வரல? இல்ல கோயிலா, அது வந்து நானு வாசல் அந்த பக்கம் நீங்க போலாம். பகலியோட வந்தா இந்த வீட்டுக்குள்ள வாங்க. இல்லனா என் குழந்தை எப்படி மாத்திக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். ஓஹோ, போட்டோவை ஞாபகார்த்தமா எடுத்துட்டு வந்திருக்கீங்களோ? நீங்க அவ போட்டோ காமிச்சா நான் அப்படியே சென்டிமெண்டா கரைஞ்சி உருகி இந்த போட்டோவை செவுத்துல மாட்டி வச்சுட்டு அப்பப்ப பாத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பேன். என் குழந்தையோட அந்த சக்காலத்தை ஜாலியா உட்காந்து ஐஸ்கிரீம் தின்னுட்டு இருப்பாளா? என்ன கோயிலா, குழந்தை போட்டோ யாராவது போட்டு உடப்பாங்களா? நான் உடைப்பேன், நான் உடைப்பேன், நான் உடைப்பேன். என் வாழ்க்கையே உடைச்சு போச்சு, என் நிம்மதி உடைச்சு போச்சு, எல்லாமே உடைச்சு போச்சு. இனிமே நீங்க ஒரு வார்த்தை பேசினாலும் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில என் குழந்தை வீட்டுக்கு வரணும், வந்தே தீரணும். இதெல்லாம் அவளா தேடிக்கிட்ட வாழ்க்கை தானே பாரதி. வசதியான வாழ்க்கை வேணும்னா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருக்கணும். இப்படி விரும்பி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வார்த்தையாலேயே வாட்டி வதச்சிட்டு இருந்தா எப்படிமா? தெரியலம்மா, பிரியா ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கும் புரியல. விக்ரம் மாமா இவளை ஏமாத்திட்டாருன்னு நினைக்கிறா. ஆனா கம்மியா சம்பாரிச்சாலும் அன்போட ஒரு பொருளை கொடுக்கும்போது அதை உதாசனப்படுத்தினா கஷ்டமா இருக்கும் இல்லம்மா? இத்தனை நாள் இவதான் பாவம், இவள அந்த வீட்டுல இருக்கிறவங்க சங்கடப்படுத்துறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சம்மந்தி வீட்டுக்காரங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இவ மேல அவ்வளவு கோபம் வருது. சரியான ராட்சசி, கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. சில நேரம் யோசிக்கும் போது இவளையும் நான் தான் பெத்தனான்னு வருத்தமா இருக்கு. உன் உசிரை காப்பாத்தி கொடுத்த புண்ணிய வாண்டி அவரு. அம்மா, என்னம்மா சொல்ற நீ? விக்ரம் அம்மாவா என்ன காப்பாத்தினது? ஆமா பாரதி, உனக்கு ஆபரேஷன் பண்ண லட்சக்கணக்கில் பணம் தேவைப்பட்டுச்சு. உன் மாமா தான் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே. என்னம்மா சொல்ற? மாமாவை பணம் கொடுத்தாரு? ஆமா பாரதி, அதுவும் பிரியாவுக்கு தெரியாம வந்து கொடுத்துட்டு போனாரு. எங்க இவகிட்ட சொன்னா அதுக்கு இவ கத்துவாளவன்னு பயந்துகிட்டு தான். ஏமா, பிரியாவுக்கு தெரியக்கூடாதுன்னா மாமா இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்துக்காரு? ஆமா பாரதி, வேற எதுக்கு? நேத்து நடந்ததுக்கே அவ பேய் மாதிரி ஆடினா. இதே மாதிரி அன்னைக்கு ஏதாவது சொல்லியிருந்தா அப்ப பணத்துக்கு எங்க போறது? அதான் யாரோ மாதிரி வந்து பணத்தை வீட்டு வாசல்ல எரிஞ்சிட்டு போயிருக்காரு. இந்த விஷயம் உன் அக்காவுக்கே தெரியாது. அவளும் யார் போட்டிருப்பாங்கன்னு குழம்பிக்கிட்டு இருந்தா. என்கிட்ட கூட சொல்லாம மல்லிகா கொடுத்த பணம்னு சொல்லி சமாளிச்சிட்டா. அம்மா, பிரியா கிட்ட வேணா நான் பேசி பார்க்கவா? வேண்டாம் பாரதி, வேற வேணையே வேண்டாம். நேத்து தான் அப்படி வசப்பாடி இருக்கா. திரும்ப வந்து ஏதாவது பேசி இன்னும் அந்த பிள்ளையை கஷ்டப்படுத்த வேண்டாமே. என்ன பண்றது? வளர்றத உமா எப்படியாவது கேட்கலாம். இவரை முறுக்கி வைக்கணுமே. இதான் கரெக்ட். என்னமோ விழுந்த மாதிரி இருந்ததே. முடியாது.